நம்மளுடைய ஆதார் கார்டை சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக எல்லாத்துக்கும் டவுன்லோட் பண்ண தெரியும். அப்படி டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாக இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கிற ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை எப்படி ஈஸியாக ரெடியூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ரெண்டையுமே நம்ம 2 மினிட்ஸில் பண்ணலாங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதை விளக்குறதா இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். அதே மாதிரி மாஸ்க்டு ஆதார்னா என்ன, பாஸ்வேர்டு எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஆதார் கார்டு இருக்கிற அந்த பிடிஎஃப் சைஸில் எப்படி குறைக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து myAadhar.uday.gov.in வெப்சைட்டுக்கு போயிருங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே உள்ளே போயிடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாகின் ஒரு பேஜ் இருக்குது. இந்த லாகினுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் ஆதார் நம்பர், என்டர் கேப்ஷன் நம்பர், நம்ம 2 டேப் இருக்குது. இந்த ஆதார் நம்பர் இருக்கிற டேப்பில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவை டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கு. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பாஸ்வேர்டு ஒன்று போகும். ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பேஜஸ் கிரியேட் வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் செகண்ட் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆதார்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா வி வாண்ட் டு மாஸ்க் ஆதார் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் கொடுங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரலாக வேணும் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் கிரியேட் ஆகும், ப்ரீவியூ பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஆதாரை ஈஸியாக டவுன்லோட் பண்ணியாச்சு. ஆதாரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட், பாஸ்வேர்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 வேர்ட்ஸும் அதே மாதிரி நம்ம எப்போ பிறந்தமோ அந்த வருஷத்தையும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் வந்து ஓப்பன் ஆகிடும். எக்ஸாம்பிள் ஜான் அப்படின்னா GAOHANங்கிறது கேப்சல் லெட்டர்லையும் இப்போ அவர் வந்து 1995 பிறந்தாருன்னா 1995 ஜான் 1995 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ அதான் வந்து பாஸ்வேர்ட் ஃபார் ஆதார். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட் ரிமூவல். அதுக்கான வெப்சைட் வந்து ilovepdf.com இல்லைன்னா smallpdf.com அப்படிங்கிற நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் வந்துட்டிங்க அப்படின்னா இப்போ ilovepdf.com அப்படிங்கிற வெப்சைட் வந்துட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3வது டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸ் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கம்ப்ரஸ் PDF கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் PDF ஃபைல்ஸ் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் ஆதாரை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆதாரை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன குவாலிட்டியில் வேண்டும். எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரஷன்னா லெஸ் குவாலிட்டியாக இருக்குது. வேறு ரெக்கமெண்டேஷன் கம்ப்ரஷன் குட் குவாலிட்டியாக இருக்குது, குட் கம்ப்ரஷனாக இருக்குது. லெஸ் கம்ப்ரஷன்னா ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணும், ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து மீடியமாக ரெக்கமெண்டட் கம்ப்ரஷனுக்கு பாருங்கள். அதை பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் PDFனு கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆதாரோட பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேப்ஸ் லெட்டர்லையும் அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் இயர் இருக்கும்ல அதையுமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போது சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 MB இருக்கிற ஃபைலை வந்து உங்களுக்கு வந்து 191 KBயாக கன்வெர்ட் பண்ணிருக்கு. 1021.55 KBயை வந்து உங்களுக்கு வந்து 191.77 KBயாக வந்து ஃபைலை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. நிறைய வெப்சைட்டில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய ஆதார் அப்லோட் பண்ணும்போது ஃபைல் சைஸ் வந்து லெஸ் தேன் 200 KBயாக கேட்பாங்க. ஸோ அப்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படி இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆதார் வந்து PDF இருக்கிற பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறோம், ப்ளஸ் உங்களுடைய ஃபைல் சைஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு வந்து ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுலையோ இல்லை பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுறதுலையோ ஃபைல் சைஸை கம்ப்ரஸ் பண்ணுறது, அதாவது சைஸை குறைக்கிறதுலையோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன பல வீடியோக்களை நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம்.